வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் நவம்பர் 21, 2025. இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடுக தரேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்புக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடிமக்களுக்கு மனித கடத்தல் பிரச்சனை அதிகரித்ததால் விசா இல்லா நுழைவை நிறுத்திய நாடு எது? ஈரான். Which country has suspended visa-free entry for Indian citizens due to misuse by traffickers? ஈரான். அதாவது என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, சமீபத்தில் இந்தியர்களை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவுக்கு சட்டவிரோதமாக ஒரு கும்பல் கடத்துச்சு. ஈரானுடைய அந்த விசா சலுகை தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக விசா ஃப்ரீயை கட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின். சென்டினல் 6B செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த எந்த ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது? Falcon 9. Which rocket was used to launch the Sentinel 6B satellite? Falcon 9. The Sentinel 6Bங்கிறது கடல் மட்ட உயரம், தட்பவெப்பநிலை இதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். ஓகேவா? அதோட இந்த Falcon 9ங்கிறது ரீயூசபிள் ராக்கெட். தேர்ட் கொஸ்டின். சர்வதேச கீதா மகோத்சவம் எந்த இந்திய மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? ஹரியானா. இன்டர்நேஷனல் கீதா மகோத்சவ் ஹாஸ் பிகன் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? ஹரியானா. இது என்னன்னா பகவத்கீதையுடைய போதனையையும் கலாச்சாரத்தையும் அறிமுகப்படுத்துற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின். 16வது நிதி கமிஷன் தலைவர் யார்? டாக்டர் அரவிந்த் பன்காரியா. Who is the chairman of the 16th Finance Commission? டாக்டர் அரவிந்த் பன்னாரியா. அதாவது இவர் யாருன்னா நிதி ஆயோக்கோட முதல் வைஸ் சேர்மனா இருந்தவங்க. இந்த 16வது நிதி கமிஷன்கிறது 2026 2031 வரைக்கும் மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையே நிதி பகிர்வை முடிவு பண்றது தான் இது. ஃபிஃப்த் கொஸ்டின். CCPI 2026 இந்தியாவின் புதிய இடம் என்ன? 23. What is India's rank in the CCPI 2026? 23rd place. அதாவது என்னன்னா CCPIங்கிறது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இதுல இந்தியா 23வது இடமா கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். கேம்பிரிட்ஜ் அகராதி 2025 ஆண்டிற்கான வருடத்தின் சொல்லாக எதை தேர்வு செய்துள்ளது? What is the Cambridge Dictionary's word of the year 2025? Parasocial. பேராசோசியல்ங்கிறது என்னன்னா ஒரு தரப்பான கருத்தை சொல்றது தான். அதாவது சமூக ஊடகம், யூடியூப் இதுக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சொல்லா இந்த பேராசோசியல்ங்கிற சொல்ல அறிவிச்சிருக்கு. செவன்த் கொஸ்டின். நுண்ணுயிர் எதிர்ப்பு 2.0 குறித்த தேசிய செயல் திட்டத்தை யார் தொடங்கி வைத்தார்? சுகாதார அமைச்சர் JP நட்டா. Who has launched the National Action Plan on Antimicrobial Resistance 2.0? ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா. இது என்னன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து பயன்படுத்தினால நிறைய பிரச்சனை ஏற்பட்டு பாக்டீரியா மருந்தை பயன்படுத்துவது குறையுது. இது தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. எய்த் கொஸ்டின். 2025 இந்திய சர்வதேச விண்வெளி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? விரிவாக்கும் எல்லைகள், புதுமை உள்ளடக்கம், புதிய விண்வெளி யுகத்தில் தன்னிலை தக்க வைப்பு. வாட் இஸ் த தீம் ஆஃப் த இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் கான்க்ளேவ் 2025? Expanding horizons, innovation, inclusion, resistance in the new space age. 9th கொஸ்டின். இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற இருக்கும் வேர்ல்டு டென்னிஸ் லீக் எந்த நகரில் நடைபெறும்? பெங்களூர். Where will the World Tennis League be held for the first time in India? பெங்களூர். WTங்கிறது டென்னிஸ்க்கு ஒரு முக்கியமான லீக் தான் சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது. கடைசி கொஸ்டின் பார்ப்போமா? 10வது கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எங்கு நடைபெற போகிறது? மேற்கு வங்கம். Where is the AI based special intensive revision of electoral rolls held? வெஸ்ட் பெங்கால். அதாவது SIR இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது AI பேஸ்டு வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. AI பேஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி வேற எங்கேயுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க.
அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தி வந்து 10 அவுட் ஆஃப் 10 இருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.